இன்றே வருவாய் இயேசு அண்டையில் நின்று அன்புடன் அழைக்கிறாரே. இன்றே வருவாய் இயேசு அண்டையில் நின்று அன்புடன் அழைக்கிறாரே. உன் பாவம் சாபம் யாவும் பொறுத்தே ரட்சித்து ஆசை அழைத்திடுவார். உன் பாவம் சாபம் யாவும் பொறுத்தே ரட்சித்து ஆசை அழைத்திடுவார். ரட்சித்து ஆசை அழைத்திடுவார். இன்றே வருவார் இயேசு அண்டையில் நின்று அன்புடன் அழைக்கிறாரே. இன்றே வருவார் இயேசு அண்டையில் நின்று அன்புடன் அழைக்கிறாரே. பாவத்தினாலே சிதறுண்டு போனான் தேவ கண்டனை அடைந்திடுவார். பாவத்தினாலே சிதறுண்டு போனான் தேவ கண்டனை அடைந்திடுவார். இப்போதவரே பாதம் அண்டிக் கொள்ள போகிறார் கர்த்தர் கரத்தால். இப்போதவரே பாதம் அண்டிக் கொள்ள போகிறார் கர்த்தர் கரத்தால். போகிறார் கர்த்தர் கரத்தால். இன்றே வருவார் இயேசு அண்டையில் நின்று அன்புடன் அழைக்கிறாரே. இன்றே வருவார் இயேசு
அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கே மனம் திரும்புங்க. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள், இன்றைக்கே அனுக்கிரகமாகிய கிறிஸ்து உபதேசித்து சொன்ன மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் மூழ்கி ஞான ஸ்நானமும் மறுபடியும் பிறப்பும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான நாள். ஹல்லேலூயா. இது கிருபையின் நாள், இது இரக்கத்தின் நாள், இது கர்த்தர் நம்மை தம்முடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிறதான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் தினத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாம் நேற்றைய தினத்திலே உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று ஒரு பகுதி பார்த்தோம். ஹல்லேலூயா. அதிலிருந்து தப்புவிக்கப்படவும் அந்த கிருபையிலே அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்கவும் என்ன வேண்டும் என்கிறதை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல. அதாவது நன்றாக சொன்னால், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. உபதேசத்திலே நடக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த தேவன் சொன்னார், மறுபடியும் பிறக்க. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான வார்த்தை அது அப்படியே இருக்கட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? போதும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை கேட்டீர்களா? இது பவுல் எபேசு சபையாரோடு கேட்டதான ஒரு கேள்வி. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தில் உள்ள விசுவாசிகளோடு கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்படி என்றால் அங்க ஒரு விஷயம் இருக்கிறது. விசுவாசி ஆனால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த ஒலி பெருக்கியின் சப்த வருதிக்குள், சப்த எல்லைக்குள் காணப்படுகிறதான பிள்ளைகள், ஜனங்கள் பல பெயர்களில் உள்ள சபைகளுக்கு செல்கிறார்கள். இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் பேரு இந்த சியோன் சங்கம் சபையை சார்ந்தவர்கள் உண்டு. அதாவது சியோன் சங்கம் சபையை சார்ந்தவர்கள், இது சியோன் சங்கம் சபை விசுவாசிகள். அந்த ஐபிசி சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து அந்த ஜனங்களை என்ன சொல்வார்கள்? இவர்கள் ஐபிசி சபை விசுவாசிகள்.
இங்கே ஒரு லூதரன் சபை இருக்கிறது, ஐஎல்சி, இந்தியன் இவாஞ்சலிக்கல் லூதரன் சர்ச். அந்த லூதரன் சபையில் உள்ள அந்த ஜனங்களை பார்த்தா சொல்லுவார், இவர் லூதரன் சபை விசுவாசிகள். கொஞ்சம் அந்த பக்கம் மாங்காலையில் போனால் அங்கே ஒரு ரோமன் கேத்தலிக் சபை இருக்கிறது. அந்த சபை அந்த ஜனங்களை பார்த்தா சொல்லுவார், இவங்க ரோமன் கேத்தலிக் அல்லது மாங்காலா சபையில் உள்ள விசுவாசிகள். அதுக்கப்புறமாக பிள்ளந்தேரியிலே போனால் அங்க ஒரு ஏஜி சபை இருக்கிறது. அந்த ஜனங்களை யாராவது பார்த்தா எங்க இருந்து வர உங்க நீங்க எந்த சபையில் போற, நான் அந்த ஏஜி சபை விசுவாசி என்பார்கள். ஆக எந்த சபையில் போகிறதான விசுவாசியாக இருந்தாலும், அல்லேலூயா, யாராக இருந்தாலும், பவுலப்போஸ்தலர் அன்றைக்கு கேள்வி கேட்டார், இன்றைக்கு இந்த தேசத்தை பார்த்து, தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி என்னவென்றால், நீ விசுவாசியான போது, நீ சபையிலே அங்கத்தினரான போது, உன்னுடைய பெயர் சபையிலே எழுதப்பட்டிருக்கும் போது, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாயா? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெந்தேகோஸ்தே சபைக்கு குத்தகை எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல. ஒருவர் விசுவாசியானால், அதாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய விசுவாசியானால், கர்த்தருக்கு சொந்தமானவனாக மாறினால் அவன் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தத்தை காணோம். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை இங்கே இருக்கிறவர்களில் யாராலும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டால், நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு இங்கே பேசப்படுகிறதான தேவ வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நிச்சயமாய் அவருக்கு அபிஷேகிக்க எந்த தடையுமே இல்லை, ஒரு தடையும் இல்லை. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் நானும் ஆயத்தமானால், அதான் ஞானஸ்நானத்தை பற்றி கூறும்போது என்ன தடை? ஞானஸ்நானம் பெற என்ன தடை? கர்த்தர் கேட்கிறார், இவர் சுத்தாவியை பெற்றுக்கொள்ள என்ன தடை? ஹalleluya. என்ன தடையாக இருக்கட்டும், ஹalleluya. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அவைகளை விட்டு விட்டு கடைசியிலே ஜெபமண்ணால் நிச்சயமாய் கர்த்தர் அபிஷேகிப்பார். ஹalleluya, ஹalleluya. இங்க கேட்டபோது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒருத்தர் இருக்கிறது தெரியாது. வாசிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்று என்று கேட்டால், அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அவங்க சொல்றாங்க கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவி உண்டென்கிறது தெரியவில்லை என்றால், நீ சபையிலே அங்கத்தினர் ஆயிரும், நீ சபையிலே ஞானஸ்நானம் பெற்றோ, ஏதோ ஒரு சபையிலே விசுவாசி ஆகியோ, உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால், நீ வைத்திருக்கிறதான வேத புஸ்தகம், நான் வைத்திருக்கிறதான வேத புஸ்தகம் சொல்லுகிறதே, உன் ஞானஸ்நானம் சரி கிடையாது, உன் ரட்சிப்பு சரி கிடையாது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அது 19வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன் அப்படியானால், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றால், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருக்கின்றே தெரியலையே. அப்படி என்றால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஞானஸ்நானத்தில் குளறுபடி இருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். உன் ஞானஸ்நானம் சரி கிடையாது, உன் பிறப்பு சரி கிடையாது. அல்லேலூயா. நீ மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், அல்லது யாரோ எங்கே கொண்டு போய் 1 2 3 தெளிப்பு தெளிச்சு விட்டுருக்காங்க.
ஹalleluya. அதனால் தான் நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஹalleluya. அப்படி என்றால் நீ பெற்ற ஞான ஸ்நானம் என்னது? ஹalleluya. ஹalleluya. சத்தமாக சொல்லுங்க. ஹalleluya. நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். ஒலிக்கு மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவி வேண்டும் என்றால் வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹalleluya. 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 அப்போ பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் என்ன சம்பவிக்கணும்? நீங்களும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு பாவ மன்னிப்பை பெற்று விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களே. அல்லேலூயா. இன்னொரு வாசிக்கலாம். இன்னொரு தடவை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹalleluya. ஹalleluya. எங்க பாஸ்டருக்கு ஒரு இடம் இருக்கிறது. பாஸ்டர் என் பேருக்கு முத்திரை பேப்பர் வாங்கி எழுதிட்டான். ஹalleluya. ஆனா அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொண்டு போய் அங்க உள்ள ஸ்டாம்ப் பிடிக்கல. ஆனால் இது முத்திரை பேப்பர் ஆயிருந்தாலும் செல்லாது. ஹalleluya. சபையில வந்தாலும் சபையில ரெஜிஸ்டர்ல இருந்தாலும் சபைக்கு சந்தா கட்டினாலும் ஹalleluya. நீ சபையில பிரசிடென்டாக இருந்தாலும் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் பிஷப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டீக்கனாராக இருந்தாலும் எலெக்ஷன் வைக்கிறவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லேலூயா ரெஜிஸ்டர் பண்ணணும்டா. அல்லேலூயா. பரிசுத்தாவி வந்தாதான் இது ஏன் பரிசுத்தாவி வாரது வரைக்கும் அது டூப்ளிகேட், அது வேற என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தாவி இது ஏன் பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, இன்று முதல் இவன் என்னுடைய பிள்ளை, இவன் மனம் திரும்பினான், இவன் பாவங்களை விட்டு ஓய்ந்தான், இவனுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன், ஆகையால் இவனை என்னுடைய ஆவியால் நிரப்பி இருக்கிறேன் என்று கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு நிறைய இடத்துல அபிஷேகம் எல்லாம் வருது. நான் சென்னையில் இருக்கும்போது இங்க இருந்து தான் வந்தாங்க ஒரு பாஸ்டர். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நல்ல வேகமா கையை அடித்து சோத்திரம் 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 சொன்னா போதும், கொஞ்ச நேரம் சோத்திரம் சொல்லும் போது நாக்கு கொள்ளற சொன்னாங்க. அப்படியே கண்ணி பண்ண அதுதான் பரிசுத்தாவி அபிஷேகம். பரிசுத்தாவி பெற்றுக் கொள்கிறதெல்லாம் என்னது ரொம்ப ஈஸி. வேகமா என்ன சொல்லணும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னொரு தோணுங்கன்னா காலில் வேகமா அடித்து கொண்டு என்ன பண்ணணும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாக்கு கொளரும். நாக்கு கொளறதா அல்ல, நாக்கு யாருக்கு கொளரும்? நல்ல மதுபானம் பண்ணி நல்ல ஃபிட்டா இருப்பான், அவனுக்கு தான் கொளரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானே இடத்துல பார்த்திருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான் அப்படி சொன்னா மலையாளத்துல யெகோவா என்ற இடையன் ஆகுന്നു. திருப்பியும் நான் கர்த்தர் என்னை முதல்ல சொல்லிட்டு நான் வியாக்கியானம் பண்ணுறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் மலையாளத்தில் வியாக்கியானம் பண்ண யெகோவா என்ற இடையன் ஆகுന്നു. திருப்பி நான் சொல்கிறேன் கர்த்தர் என்ற மேய்ப்பராக இருக்கு, என் மேய்ப்பராக இருக்க. அதாவது ஒப்புட்டுண்டாக இல்ல மாறணும். கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியரை. மீண்டும் கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு முட்டுண்டாக இல்லைன்னு சொன்னா அது டூப்ளிகேட். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வீட்டுல கோழிகள் இருக்கிறது. தீனி போட்டாச்சுன்னா ஒரு சத்தம் போடும், காக்கா வந்தா இனி ஒரு சத்தம் போடும், வேறொரு பிரச்சனைனா வேறொரு சத்தம் போடும்.
பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளுக்கு என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சென்னையில் இருக்கும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட சமயம் ஒரு பாஸ்டரத்தில் ஒரு பிள்ளை வந்து கேட்கிறது, அப்ப பாஸ்டர் ஐயா, எங்க அப்பா ஹிந்து, எங்க அம்மா ரெண்டும் கெட்டான், நான் இப்போது ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு பாஷை வருது. பாஷை சொல்றேன், இந்த அந்நிய பாஷை பிசாசுக்கு தெரியாது. அந்நிய பாஷை தெரியாது. அந்நிய பாஷைங்கிறது உலகத்தில் உள்ளதான பாஷைகள், நமக்கு தெரியாத பாஷைகள் எல்லாம் அந்நிய பாஷைகள். தூதர்கள் பேசுகிற பாஷை நமக்கு அந்நிய பாஷை. உலகத்தில் உள்ள பாஷைகள் பேசலாம், ஜெர்மன் பாஷை பேசலாம், இத்தாலியன் பாஷை பேசலாம், ஹிந்தி தெரியாது என்றால் ஹிந்தி, அப்புறம் ஆவியிலே நிரம்பி பேசினால் அது நமக்கு அந்நிய பாஷை. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது தூதர்கள் பேசுகிறதான பாஷை பேசலாம். அதற்கும் அடுத்து வரும்போது பரலோகத்திலே பேசப்படுகிறதான பாஷைகளும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. எழுதி கொடுத்து பேசப்படுகிறது அந்நிய பாஷை அல்ல, சொல்லிக் கொடுத்து பேசப்படுகிறது அந்நிய பாஷை அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. இது மாதிரி அபிஷேக கூட்டங்கள் சில இடத்துல நடக்கிறோம், அங்க நடக்கிறது பார்த்தாச்சுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றால் ப்ரொசீஜர் என்னது? அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பாவ மன்னிப்புக்குரியதான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு சும்மா நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறதில்ல, வசனத்தை கைக்கொண்டு வசனத்தின்படியாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறும் போது அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஆவியினால் முத்திரிக்கிறார். இவன் என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் கம்மி குறைவாக இருக்கிறபடியா விஷயங்களை சொல்லி கடந்து செல்கிறேன். அடுத்து அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். போதும். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எங்கே இருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே போய் தரித்திருங்கள், எருசலேமிலே போய் தரித்திருங்கள். அப்படியே அவர்கள் எருசலேமிலே வந்து தரித்திருந்தார்கள். எருசலேமிலே வந்து தரித்திருந்து காத்திருந்து ஜெபித்த போது அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எருசலேம் என்று சொன்னால் என்னது? அந்த பகுதி அப்படியே இருக்கட்டும். அப்போ அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் பாதங்களை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேண்டும் என்றால் வசனம் வேண்டும். அதனால்தான் எங்கே இருக்க சொன்னார்? எருசலேமிலே இருக்க சொன்னார். எபேசியர்ல பார்க்கும்போது சொன்னார், நீங்களும் சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது கையை உயர்த்தி விசுவாசியானதல்ல. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள் கை தூக்கங்கள் என்று சொல்லி முங்கினவர்கள் அல்ல, திருமணத்துக்காக முக்கப்பட்டவர்கள் அல்ல, பிசாசு ஓடும்படியா ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அல்ல. தேவ வசனத்தை கேட்டு பாவங்களை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்திலே அறிக்கை செய்து விட்டு ரட்சிப்பை பெற்றவர்கள், அதாவது வசனத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள்,
இங்கேயும் எருசலேம், எருசலேம்ல என்ன இருக்கிறது? வசனம் இருக்கிறது. வசனத்துக்கு உட்பட்டு சோத்திரம் கர்த்தாவே பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நீங்க சொன்னீங்களே உங்க ஆவியால் என்ன முத்திரை போடுவீங்க என்று முத்திரை போடுங்கப்பா என்று ஜெபித்த போது ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருளின படி வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரே பாஷை, கேரளாவில் பேச ஒரே பாஷை. இங்க என்ன சொல்லுகிறது? தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார். ஜஸ்டின் பாஸ்டர் தூதருடைய பாஷையை பேசுவார், நான் பரலோகத்தின் பாஷை பேசுவார், இவர் ஜெர்மன் பாஷை பேசுவார். ஹல்லேலூயா, எல்லாரும் ஒன்று இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 2 3 1 2 3 1 2 3 அது அல்ல. ஹல்லேலூயா, விதவிதமான தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, அது வரம். ஹல்லேலூயா, வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசு. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருந்தாங்க சுற்றி இருந்த ஜனங்களுக்கு சந்தேகம், இது என்னது? ஹல்லேலூயா, இவங்க என்னென்னமோ பேசுறாங்களே, அவங்க பாஷையில என்னென்னமோ பேசுறாங்க. அவன் எந்த பாஷை? அவன் ஜெர்மன் பேசுறான், இவன் அராபிக் பாஷை பேசுறான், இவன் எபிரேய பாஷை பேசுகிறான். இது என்னது? இது என்னமா தீரும் பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்க. அப்போது பவுல் அப்போஸ்தலர் எழுதினார், இவர்கள் பேதுரு, ஹல்லேலூயா, இவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, அப்படி என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவித்த போது இருதயத்திலே குத்துண்டவர்களாக என்ன கேட்கிறார்கள்? 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குட்டப்பட்டவர்களாகி பேசுது. அவங்க மதுபானம் பண்ணனதல்ல, அவங்க பைத்தியம் பிடிச்சதல்ல, அவங்க உளறுகிறதல்ல, அவங்க வேறு பாஷை பேசுகிறது, ஏதோ பிரம்மையில பேசுகிறது அல்ல. இது கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, பிதாவாகிய தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று சொன்ன போது அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, விசுவாசியே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு பெற்றுக்கொள். பாளையத்துக்குள்ளேயும் பாளையத்துக்கு புறமேயும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியும். நீ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இது உண்மை என்று விசுவாசிப்பாயானால், பரிசுத்த ஆவி வேண்டும் என்று சிந்திப்பாயானால், ஓச்சிப்பாயானால், விரும்புவாயானால், நீ பாளையத்துக்கு புறம்பே இருந்தாலும், நீ எங்கேயோ இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அங்கே உன்னை அபிஷேகிக்க தேவனுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனில்லாதவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவோ லேசான காரியம். பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் சரி, ஏதாலும் கட்டிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, பாவத்திலே அகப்பட்டிருந்தாலும் சரி,
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, வியாதியில் அகப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கோருவாயானால், கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி வருவாயானால், பாவ மன்னிப்பை கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாயண்டா லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். யோவான் 7வது அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனம். யோவான் 37 38 மற்றும் 39. யோவான் 7வது அதிகாரம் 38 39 வசனங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அது எதை குறிக்கிறது? அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது, இல்லை 39வது வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உண்டு விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உண்டு விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக சபைகள்ல ஒரு என்னது விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. ஒரு யாராவது மலையாளத்தில் சொன்னா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் புரியும். எனக்கு தான் பிதாவாகிய தேவனை சொல்ல மாட்டீங்களே, விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். கன்னி மரியாளத்திலே பிறந்து பொந்து பீலாதாசின் காலத்திலே பாடுகள் அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். எஸ், உண்மை, சத்தியம். அடுத்து சொல்லுதா, அவர் ஜீவன் உள்ளவரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமா, அப்படியே அதில் எந்த விதமான தவறுதலும் இல்லை. அது உண்மை. ஏக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். எங்கே சபையிலே அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறாயே சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விசுவாச பிரமாணத்தை உங்க ஊழியக்காரரோடு சேர்ந்து சொல்றியே. நீ சொல்கிறாயே, அது உண்மை. அந்த ஏக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை எங்கே? ஒரே உபதேசம் எங்கே? அப்போஸ்தல உபதேசம் எங்கே? மன திரும்புதலின் உபதேசம் எங்கே? ரட்சிப்பின் உபதேசம் எங்கே? பாவ மன்னிப்பின் உபதேசம் எங்கே? பரிசுத்த ஆவியின் உபதேசம் எங்கே? அடுத்து சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்று விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உண்டு என்று விசுவாசிக்கிறோம். 200 பேர் சபையில இருக்கிற 5 பேருக்காவது பரிசுத்த ஆவி வேண்டுமே. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். விசுவாச பிரமாணம் சொன்னா போறாது, அது எல்லாரும் சொல்றாங்க. எல்லா சபைகளும் நீங்க கேட்டு பாருங்க, அந்த பாட்டு புத்தகத்துக்கு பின்னாடி அல்லது வேத புத்தகத்துக்கு பின்னாடி எழுதிருக்கும் ஹல்லேலூயா எடுத்து வச்சு வாக்கியம் பிரதி வாக்கியமாய் அல்லது காணாமல் பாராயணம் பண்ணுவாங்க. உனக்கு எனக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கா, அவங்க சரியாக சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அபிஷேக வல்லவராயிருக்கிறார். விருப்பம் உண்டா? வாஞ்சிக்கிறீங்களா? இல்லைன்னா எந்த டிக்கெட்டு மேல போகாது. பரிசுத்த ஆவி இல்லை என்றால் இந்த மோட்டார்ல, வாகனத்துல, பிளைட்ல
இன்ஜின் ஆயில் எந்தனம் அதாவது எரிபொருள் இல்லை என்றால் என்ன செய்யாது, மேலே போகாது. இதுதான் எரிபொருள். அது மட்டுமல்ல, அவருடையவன் என்று ரெஜிஸ்டர் ஆகணும். என்றைக்கு இடிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு இடிக்காதவர்கள் எல்லாம் கர்த்தர் இவன் எம் பிள்ளை என்று அடிக்கணும். ஒருவேளை பிசாசான பெரிய வானத்தில் இருக்க பெரிய சோப்பான வலுசர்ப்பம், அல்லேலூயா, அந்த வாலு வேதம் சொல்லுகிறது 1/3 இழுத்து போட்டான். 1/3 இழுத்து போட்ட யாரு? அந்த பெரிய வலுசர்ப்பத்தின் சோப்பான பெரிய. அதான் பக்தன் பாடுகிறார். ஹல்லேலூயா. നക്ഷത്രങ്ങൾ പോലിൻ നാട്ടിൽ ശോഭിച്ച സുത്തന്മാരെ കാണുന്നില്ലേ ഞാൻ ഈ നാളിൽ ശുദ്ധർ കൂട്ടത്തിൽ. നക്ഷത്രങ്ങൾ പോലിൻ നാട്ടിൽ ശോഭിച്ച സുത്തന്മാരെ കാണുന്നില്ലേ ഞാൻ ഈ നാളിൽ ശുദ്ധർ കൂട്ടത്തിൽ. എന്നോട് കേറി വന്നിടുമോ നാട്ടിൽ എത്തിടുവാൻ കാലവരിക്കും എത്ര കാലം നോക്കണം ചൊല്ലിടുക ആത്മാവേയ ആശ്വാസത്തിനാ. ചൊല്ലിടുക ആത്മാവേയ ആശ്വാസത്തിനാ. എന്നോതിരെ വന്നിടും സുൽത്താന്മാരെ കാണുന്നില്ലേ നാലിനാല് സുപ്പർകോട്ടത്. നക്ഷത്രങ്ങൾ പോലും നാട്ടിൽ ശോഭിച്ച സുൽത്താന്മാരെ കാണുന്നില്ലേ നാലിനാല് സുപ്പർകോട്ടത്. அநேக ஸ்டார்களை இன்றைக்கு ஸ்டார்களாக இல்லை. இந்த பெரிய சோப்பான சர்ப்பத்தின் வால் ஈர்த்து பூமியில தள்ளி போட்டது. பெரிய பெரிய பிரசங்கிய, பெரிய பெரிய வாசர்மா இப்ப கீழே துணிந்துட்டு அவன் பியூட்டி பார்லர போகாம ஸ்டேஜ்ல வரமாட்டான். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை குறித்து சொன்னாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறார். பிரான்ஸ்ல இருந்து வீட்டு மசாஜ் கிளப்புக்கு சென்னையில் வருவான். அல்லேலூயா. மசாஜ் கிளப்புக்கு ஒரு நாள் 40,000 இருந்து 60,000 இழுத்து தள்ளி போட்டது. நல்ல ஃபேமஸ். அது மாதிரி நிறைய பேர் இழுத்து தள்ளி போட்டது. ஆஸ்பத்திரி கட்ட போகிறான், கல்லூரிகள் கட்ட போகிறான். இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு கேன்சர் வியாதியை மாற்றுகிறார், இயேசு அட்டாக்கை மாற்றுகிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த வியாதிக்கும் இயேசு பரிகாரி என்று சொல்லி அவன் ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுட்டு இருக்கிறான். விழுந்துட்டான். நம்ம விடக்கூடாது. கத்திராயத்தை பார்த்து இங்க பூனை இருக்கிறது, எலியை பிடிக்கும். எலியை பிடித்து அதை ஏறக்குறைய 3/4 உயிராகும். அதை என்ன பண்ண, அடிச்சு கடிச்சு உதச்சிட்டு 3/4 உயிர். இப்போ அது ரொம்ப எல்லாம் ஓட முடியாது. ஆனதுக்கு அப்புறமா எங்க எடுத்து போடும், தூக்கி போடும், குட்டிகள் இடத்துல தூக்கி போடும். இப்போ இந்த குட்டிகள் மெல்ல தொடும், அது பிடிக்கும், இது குதி குடிக்கும், அது திருப்பி தொடும். அப்படியே என்ன பண்ணும், பிராக்டிஸ் பண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன், நம்முடைய சியோனிலே ராஜா, சியோனிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர். ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பெரிய சிவப்பாய பலுசர்ப்பமாகிய எலியை, நாயை பிடித்து அதன் தலையை உடைத்து நசுக்கி குத்துயிராக்கி போட்டு நம்மளுக்கு முன்னே போட்டு வால் இருக்கிறதப்பா பார்த்துக்கொண்டு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அதனுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் பிடிங்கி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை பண்ணுங்க, அவனுடைய தலையை என்ன பண்ணிட்டேன், உயிரை 3/4 கால் பண்ணிட்டேன், 1/4 உனக்கு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ அதை நசுத்தி. ஆனா அந்த வால் என்ன பண்ணிடுது, 3 எழுது போட்டுட்டேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் இழுத்து போடுகிறது, நம்ம இப்ப தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது இல்லாம அவுட்டர்ல விளையாடுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர் எத்தனை பேர்? அப்ப கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள ஞானஸ்நானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்ளாகி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எங்கேயாவது இருக்கிற அசுத்தாவிய விடுதலை போய் அங்க ஆகிய பெற்றால் இப்படித்தான் இருக்கு. ஒரு தடவை ஒரு ஸ்திரீ இனி ஒரு ஊழியக்காரர் சொன்னது,
அந்த ஸ்திரீக்கு உடம்பு சரியில்லாமல் பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கும்படியாக வந்தது. இந்த ஊழியக்காரர் ஜெபித்த போது அதுக்கு விடுதலையானது. அதை என்ன பண்ணிச்சு, கொஞ்ச நாள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள் இந்த ஊழியக்காரரோடு இருந்தா, திருப்பி இந்த ஊழியக்காரரை விட்டு கொஞ்சம் தூரம் போய் தனியாக ஒரு ஊழியம் ஆரம்பித்தது. அங்க இந்த அம்மாவுடைய ஊழியம் என்னவென்றால் பிசாசு கட்டுடைப்பு ஊழியம். அதில் இன்றைக்கு நிறைய கட்டுடைப்பு ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார். கட்டுடைக்கிறது, கட்டிடிக்கிறது, அடிக்கிறது, தடிக்கிறது, அல்லேலூயா. இது உடைச்சிட்டே இருந்து இந்த பாசம் கேட்டார், ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேனே, உத்தமமாக இருக்கிறேனே, எங்கிட்ட இப்படி ஆள் வர மாட்டேங்குது, அங்க இவ்வளவு ஆள் போகிறது. அப்ப கர்த்தர் கேட்டார, மகனே நீ அவள் இடத்துல போறியா, அங்கே போறியா? ஆண்டவரே எப்படி நான் ஜெபம் பண்ணி சுகமானது, நான் எப்படி ஆண்டவரே அங்க போகிறது? அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ போ மகனே. இது மாதிரி நீண்டாக இருக்கிறது. மேல் அங்கே இருந்தவர் பின்னாடி இருந்து வரும்போது பக்கத்தில் இங்கே ஆடிக்கொண்டிருந்ததெல்லாம் ஆட்டம் நிறுத்தினது. இங்க மேலுக்கு ஸ்டேஜுக்கு பக்கமா பில்ஃபீட்டுக்கு பக்கம் வந்தா போது இந்த அம்மா சாரியும் முடியும் எல்லாம் கரைச்சி போட்டு இதை ஆட ஆரம்பிச்சு. இப்படி நிறைய பேர், நிறைய எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அதுக்கு தான் பிரைஸ் அல்லாஹ். இனி ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போறேன். அது அப்போதான் 2-3 நாளுக்கு முன்னதான் அபிஷேகம் பெற்றுதான். அங்க போய் பிரேயர் எல்லாம் நடந்து ஆராதனை 2வது ஆராதனை நடக்கும் போது கையை முறுக்கிட்டு காலை முறுக்கி கொண்டு அந்நிய பாஷை அல்லேலூயா. அப்புறமா என்ன வருது, போராடுது அல்லேலூயா. பிசாசு ஓடிச்சு. இன்னொரு தடவை ஒரு ஊழியக்காரருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஜெபிக்க வந்தார். நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். முட்டை மேல ஜெபித்து கொண்டு ஜிங்கிச்சுக்கா அபிஷேகம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி அபிஷேகம் கெட்டவார்த்தை பேசுறவனும் இருக்கான். நான் ஒரு இடத்துல போகும்போது எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும், கெட்டவார்த்தை பேசுறேன், அவன் அண்ணா பேச கெட்ட வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்துல ஏதாவது குறை இருந்தாச்சுன்னா அறிக்கை பண்ணணும். குறை இருந்தா அந்நிய பாஷை வந்தா யோசிக்கணும். ஆண்டவரே நேற்றுக்கு கூட என் மனைவியை பலாருண்டு விட்டேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கெட்ட வார்த்தை பேசினேன், என் வீட்டுக்காரனை போடாதுன்னு சொன்னேன். அப்போ இன்றைக்கு அபிஷேகம் வருது, ஆண்டவரே சர்ச்சில் வந்து அபிஷேகம் வருது. சர்ச்சில் பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது என்ன இவன் பேசுறான், என்ன இவனுக்கு மட்டும் தான் வசனம் தெரியுமான்னு கேட்டேன் ஆண்டவரே, நினைச்சினேன். ஆனா அபிஷேகம் வருகிறது. அல்லேலூயா. அபிஷேகத்தை சந்தி கர்த்தரால் இவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், எருசலேமில் இருக்கணும். என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசம் எங்க இருந்து வருது, எங்க இருந்து வருது? அல்லேலூயா. கேள்வி எங்க இருந்து வருது? வாசனை. அப்போ எங்க எப்படி சுத்தி வந்தாலும் எங்க வந்து நிற்கிறது, வசனத்திலே வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. உங்களுக்கு அந்த ஹேண்ட்பிட் நோட்டீஸ் வச்சிருக்கிறேன், அதுல இவைகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் பார்த்து வாசித்துக் கொள்ளுங்கள். நான் அடுத்த பகுதிக்கு கடன் சொல்கிறேன். மட்டுமல்ல, உங்கள் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்துல எனக்கு ஒரு விண்ணப்பம். நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒரு சின்ன வேலை செய்யணும். இங்கே அந்த டிராக்ஸ் இருக்கிறது. உங்களால ஒரு டிராக்ஸ் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னா ஒரு டிராக்ஸ் எடுத்துட்டு போங்க. 2 டிராக்ஸ் கொடுக்க முடிஞ்சவங்க 2 பக்கத்தில் உள்ளவங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இதை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை தருவார். அல்லேலூயா. நாங்கள் 1000 கொடுக்கிறத விட இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 5-5 10-10 எடுத்துட்டு போய் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வீர்கள். அவர்களும் இந்த வசனங்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால என்னால 1 தான் எனக்கு கொடுக்க முடியும், 1 எடுத்துட்டு போங்க. என்னால 5 கொடுக்க முடியும், 5 எடுத்துட்டு போங்க. என்னால 10 கொடுக்க முடியும், 10 வாங்கி அவங்க பின்னாடி சகோதரர்கள் வைத்திருக்க 10 வாங்கிட்டு போங்க.
அதுக்கு மேல உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ நீங்கள் வாங்கி கொண்டு போங்க. தமிழிலும் அச்சிடப்பட்டிருக்கிறது, மலையாளத்திலும் அச்சிடப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஒன்றை வைத்துக் கொண்டு அதை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வேண்டும்? நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களே. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அதாவது மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசிங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்று விசுவாசிங்கள். விசுவாசித்து கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்கள் எருசலேமிலே வீட்டிருங்க, அதாவது வசனத்தை உட்கொண்டு வசனத்தின்படி நடவுங்கள். கர்த்தர் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. மற்றவைகள் எல்லாம் அந்த ஹேண்ட் பிட்டில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவி வந்தால் என்ன சம்பவிக்கும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வந்தால் என்ன சம்பவிக்கும்? 1வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்கிறது பலன், பவர். அது ஒரு பவர். இங்க எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கிறது, மெக்கானிக்கல் பவர் இருக்கிறது, மெடிக்கல் பவர் இருக்கிறது, பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறது. இப்படி நிறைய பவர் சொல்லி கொண்டு போகலாம். பரிசுத்த ஆவிங்கிறது வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் அந்த பலனால் தரிப்பிக்கப்படும் வரை பரிசுத்த ஆவியை பெற்றால் நமக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பலன் எலக்ட்ரிக் பவரை பார்க்கலாம் மேலான பலன். தெரியாம எலக்ட்ரிக் பவர்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாங்க பேசிக்கொண்டு நிற்கும் போது ஒருவேளை தட்டினாலும் அது ஒன்று செய்யாது. அல்ல, அதுதான் விலகணும். ஹல்லேலூயா. எந்த தேராத வியாதியையும் இந்த வல்லமை இறக்கும் போது அது என்ன செய்கிறது? சுகமாகிறது. சிம்சோனை பலவிதமான கட்டுகள், பிசாசின் கட்டுகளால கட்டப்பட்டிருந்தாலும், வியாதியின் கட்டுகளால கட்டப்பட்டிருந்தாலும், கேன்சராக கட்டப்பட்டிருந்தாலும், எந்த கிட்னி கட்டப்பட்டிருந்தாலும், குடும்ப பிரச்சனை கட்டப்பட்டிருந்தாலும், மந்திரவாதிகளால் கட்டப்பட்டிருந்தாலும், பில்லி சூன்யத்தால் கட்டப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டிருந்தாலும் சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அப்பொழுது அந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூலை போல யுத்தமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த கட்டாயிருந்தாலும் இன்றைக்கு அறுக்க வல்லவராயிருக்கிறார். இனி ஒரு சிங்கம் வருது. கர்த்தர் அவன் சிங்கம் சிம்சோன் என்ன செய்யறார்? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டார். ஆட்டை கிழிக்கிறது போல, ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க கீபோர்டுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த கீபோர்டுக்கு கொடுத்திருக்கிறதுல கரண்ட் இருக்கிறது. அந்த கரண்ட்ல நாம என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. இது பரவாயில்லையா, கரண்ட்ல வைக்கிறோமே என்று சொல்லி இந்த லைட் எரியறதுக்கு லைட்டுக்கு வருது கரண்ட், அதுல போய் கை வச்சா என்ன ஆகும்? இன்னும் அதோட ஹெவி ஒன்று போகுது. அதுல பக்கத்துல போனாலே இழுத்து கொள்ளும். அப்ப நம்ம இந்த எலிமினேட்டர் வழி கீபோர்டுக்கு வருகிறதான ஆவியுடையவனா இருக்கணுமா? இது மாதிரி பவரோட இருக்கணுமா? இது மாதிரி இருந்தா சாஸ் வந்து என்ன பண்ணுவான்? நோண்டி பார்ப்பான். ஹல்லேலூயா. இந்த நாய் இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளே வைத்து மீனாகிலும் அல்லது வாசனையோடு ஏதாவது கறி செஞ்சு கொடுத்தா இந்த நாய் என்ன பண்ணும்? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அந்த வாசல் பக்கத்தில் வரும், கொஞ்ச நேரம் மோப்பம் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு கையா இப்படி வைக்கும், திருப்பியும் எடுக்கும், திருப்பியும் வைக்கும், திருப்பியும் எடுக்கும். இப்ப எந்த யாரும் எதுவும் பேசலைன்னா அப்படி வைக்கும். அடுத்த ஸ்டெப் வைக்கும். அடுத்த மெல்ல என்ன பண்ணும்? அந்த சாப்பாட்டை பாத்திரத்திட்ட போகும். அடுத்து என்ன பண்ணும்? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஹல்லேலூயா சொல்றது. மத்தவன் வருவான், ஏன் சிவப்பான பெரிய வலுசர் 14 வருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொன்னதும் அவங்க மண்டையில போட்டது மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த பக்கத்துல என்ன பேரு எட்டி பார்த்துட்டு ஹல்லேலூயா. 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 இந்த கேட்ல வந்து நிக்கும் போது சொல்லணும், ஓடு நாயே. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்?
240 வாழ்ந்தார்கள். ஹalleluya ஹalleluya. பாருங்க, தண்ணீர் இருக்கிறது, 40 டிகிரி அல்லது 50 60 70 டிகிரி சூடாகி கொண்டிருக்கும் போது கையை வைக்கலாம். ஆனால் 100 டிகிரியில் கொதித்துட்டு கொண்டிருக்கும் போது தீ எரிகிறது, ஒரு கம்பியை சூடாக்கி கொண்டே இருக்கிறோம். அந்த முதல்ல எல்லாம் என்ன பண்ணலாம், வச்சு பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். ஆனால் சிவப்பாக இருக்கும் போது ஹalleluya, நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. சிவப்பாகனா பாஸ்டர் நாங்க யாரும் தேவையில்லை உங்களுக்கு. ஹalleluya ஹalleluya. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லையே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தை குறித்தோ போதிக்கிறது. அது பொய் அல்ல, அது சத்தியத்தையே உங்களுக்கு போதிக்கிறது. ஹalleluya ஹalleluya. இது யாராவது நைட்ல காற்றுல தான் கதவு சவுண்ட் கேட்கும். அடுத்த காலம் உடனே போன், பாஸ்டர் ராத்திரி இന്നലെ 12 மணிக்கு ஆரோ ஒன்று கதவுக்கு தட்டுனது போல, கதவுல தட்டுனது காற்றடிச்சு கதவு. ஹalleluya. ஆனால் அக்கினியாய் பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருந்த ஆறு சொல்லி என்ன பண்ணுவோம், திறந்து பார்ப்போம். எந்த பிசாசு, ஒரு பிசாசு கிடையாது. ஒரு தடவை நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய மனைவி சொல்கிறா, சலங்க சத்தம் கேட்குது. என்னது சலங்க சத்தம் கேட்குது? என்னடா சலங்க சத்தம்? அப்புறம் அப்படியே பார்த்து கடைசியில் கீழே இறங்கி ஒரு தென்னை மூட்டையில் பார்த்தா இவ்வளோ உள்ள ஒரு விட்டல் இது கொஞ்சம் சின்னது, அது போடுறது சவுண்டு நான் போடுறத விட பெரிய சவுண்டு போடுது. ஹalleluya. நீங்க அல்லேலூயா சொல்றத விட பெரிய சவுண்டு போடுது. பார்த்தா யாரு? விட்டல். ஆனால் நம்மளால சொல்றது என்னது? சங்கலி சலங்க சத்தங்க. எப்படிதான் நிறைய விசுவாசிகளுக்கு கேட்கிறது. ஹalleluya. இது காரணம் என்னது? ஆனால் இல்லை, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, பிளக்கிங் பண்ணியிருக்கு. பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப எனக்கு நான் ரெண்டே கேள்வி, ரெண்டு விதமா கேள்வி கேட்பேன். நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில். கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆவியின் செயலா மாம்சத்தின் செயலா? நீங்க சொல்ல வேண்டாம். என் பிள்ளைங்க சொல்லட்டேன் பாருங்க, ஒன்றும் வாய்திருக்க மாட்டேங்குது. இந்த ஏதோ வில்லங்கம் பண்ண போறாரு மாம்சத்தின். ஓகே, சண்டை போடுறது மாம்சத்தின் கிரியையா ஆவியின் கிரியையா? மாம்சம். எல்லாம் கல்ல தூக்கி போடுறது, பொய் பேச்சு கொடுக்கறது மாம்சத்து கிரியை. லிப்ஸ்டிக் போடுறது இவன் பாருங்க செய்யறாங்க. சொல்லுங்க சீக்கிரம் நான் முடிக்கணும். லிப்ஸ்டிக் போடுறது நம்ம வசனத்தை எடுத்துட்டு பேசினாதான் இவங்க நமக்கு ஒத்து வருவாங்க. ரோமர் இருக்கிறது நினைப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. யாரும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தம் கொடுத்து ரட்சித்து அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகிக்கும் போது நமக்குள்ள யார் வருகிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நம்முடைய வீட்டுல 3 ரூம் இருக்கிறது. எத்தனை ரூம் இருக்கிறது? 3 ரூம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நம்முடைய வீட்டில் ஒரு கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் வரார். அப்பொழுது அதிலே ஒரு ரூமை நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு அலாட் பண்ணி கொடுக்கிறோம். இப்ப நம்ம சின்ன பிள்ளைகளோ நாமோ நம்முடைய விருப்பம் போல அந்த ரூமுக்குள்ள போக முடியுமா? இல்லை. ஆனா யாருடைய வீடு? நம்முடைய வீடு. இப்ப என்ன பண்ணுவோம்? தட்டி பார்த்துட்டு வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு சொன்னாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம சின்ன பிள்ளைகளை போட்டாச்சுன்னா காதுல கையை கொஞ்சம் இழுத்து, ஏன்டா அங்க போனேன், அங்க பாஸ்டர் இருக்காருல்ல, அதுல அந்த அங்கிள் இருக்காருல்ல, நீ ஏன் கேட்காம போனேன். அப்போ இப்போது நாம் வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது உள்ளே யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தது. இப்பொழுது நம்ம யாரு டைரக்ட் பண்ண வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 9வது வசனம் 9 8 9. இல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவராய் இராமல், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன்
அல்ல. தேவனுடையவன் அல்ல. யாராலும் இங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்றால், ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்றால், வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. தேவனுடையவர்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம். சத்தியம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மரிப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். செத்தாச்சுன்னா மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. அல்லேலூயா. ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். கேட்டுட்டு இருந்தது பாதிகள் என்னல்லவா? ஆரம்பிப்போம். லிப்ஸ்டிக் மாம்சத்தின் கிரியையா, ஆவியின் கிரியையா? கல்யாணத்துக்கு மட்டும் லிப்ஸ்டிக் போட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றது மாம்சத்தின் கிரியை. அந்த இங்க ஐப்ரோ பிளக்கிங் பண்றது, எதுப்பு பாக்குறது, நல்லா சத்தமா சொல்லுங்க, வேணும் மைக் கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னது? இங்க சிக்கத்தாழி வைக்கிறது, ஹேர் ஸ்டைல் பண்றது. இப்ப நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அல்லேலூயா. யாராவது கேட்கணும்னா அவங்க கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுப்பு பாக்குறது மாம்சத்தின் கிரியை. அல்லேலூயா. செத்தவனுக்கு பால் ஊத்துறது மாம்சத்தின் கிரியை. சாங்கியம் பார்க்கிறது மாம்சத்தின் கிரியை. அல்லேலூயா. இங்க பின்னாடி ஜன்னல் வச்ச ப்ளவுஸ் போடுறது மாம்சத்தின் கிரியை. வாய் வச்ச பேண்ட் போடுறது நல்ல பேண்ட்ல நல்ல பேண்ட கிழிச்சு போடுறது மாம்சத்தின் கிரியை. விசுவாசிகள் பைக்கும் ஸ்பைக்கும் விடுகிறது மாம்சத்தின் கிரியை. இங்க ஷேவ் பண்ணி ரோடு வெட்டி வைக்கிறது மாம்சம். ரட்சிக்கப்படல. அவருடைய அபிஷேகம் டூப்ளிகேட், அவருடைய அபிஷேகம் ஒரிஜினலே கிடையாது. தேவ ஆவியானவர் வந்தால், உள்ளே வந்தால் தேவனுக்கு ஏற்றவண்ணமாக நாம் பைக்கு ஸ்பைக்கு அப்போது இல்லைன்னாலும் எல்லாம் விட்டதுதான் இப்ப எப்படி இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் இப்படி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரு பண்ணினாலும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேணும்? லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. எல்லாரும் சொல்லலாமா? லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே ஓ வகை வேண்டாம், கொண்டு சம்பத்தை. சாத்தானே ஓ வகை வேண்டாம், கொண்டு சம்பத்தை. சொல்ல முடியுமா? பூவும் வேண்டாம், பொட்டும் வேண்டாம், லிப்ஸ்டிக்கும் வேண்டாம் எனக்கு. இயேசு மட்டும் போதும் போதும், எப்படியேனும் பரலோகம் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது கடினமான காரியம். அல்லேலூயா. பக்தர் பாடுகிறான், லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. நாம எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை எடுக்கலாமா? அப்பா, எனக்கு இந்த கொஞ்சோண்டு வைக்கிற சிக்கு தாடி வேண்டாம் ஆண்டவரே, ஹேர் ஸ்டைல் வேண்டாம் ஆண்டவரே, நான் இனி பிளக்கிங் பண்ண போக மாட்டேன் ஆண்டவரே, நான் இனி டை அடிக்க போக மாட்டேன் ஆண்டவரே, நான் இனி யாரையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் என் புருஷனுக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் என்னுடைய மனைவியை திட்ட மாட்டேன் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவரே, நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபையாராதனை கலந்து கொள்வேன் ஆண்டவரே, எங்க பாஸ்டர் என்ன சொல்லுகிறாரோ அதை கொண்டு எல்லாரும் கவனமாக அதன்படி நடப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு இது ஒன்று வேண்டாம் ஆண்டவரே.
காத்துல கிடக்கிறது வேண்டாம் ஆண்டவரே, மூக்குல இருக்கிறது வேண்டாம் ஆண்டவரே, மூக்கு பொடி வேண்டாம் ஆண்டவரே, சாராயம் வேண்டாம் ஆண்டவரே. எப்போதாலும் கொஞ்சம் ஒரு சுமால் அடிக்கிற பழக்கம் உண்டு ஆண்டவரே. இன்றையிலிருந்து நீ அந்த சுமாலுக்கு பக்கத்துல போக மாட்டேன் ஆண்டவரே. எப்போதாலும் யாராவது இழுத்து கொண்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி வரும், நானும் ஒரு இழுப்பு இருப்பேன். இனிமே அப்படி இழுக்க போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கேயாவது மோசமான படம் பார்த்தா அது பார்க்கணும் போல தோணும் ஆண்டவரே. இனி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் சேட்டிங் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் சொல்றேன், சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் செய்ய மாட்டேன். நீங்க சொல்லுங்க, இனி நான் கேம் விளையாட மாட்டேன் ஆண்டவரே. இனி தேவையில்லாம எப்போதும் இது என்னது இதுலயே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இது மையப்பட்டி, இது சாவு பட்டி, இதுல எல்லா சுத்தமும் இருக்கிற அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அதுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பரலோகத்துக்கு போக விருப்பம் இல்லை வருகிறது. ஹல்லேலூயா. ஒழுகிறவன் என்றைக்கும் ஒழுகிறதில்லை, பரம் பிடிக்கிறவன் என்றைக்கும் பரம் பிடிக்கிறதில்லை. இது ஒருவேளை நம்முடைய எல்லாருடைய கடைசி நாளாக இருக்கும். நம்ம தோலடியிலும் என்ன உண்டாகும், நிலநடுக்கம் உண்டாகும், மொத்தமா உள்ள போயிடும். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே பாபிலோனுடைய ஒன்றும் வேண்டாம், அசிரியனுடைய ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே நான் உம்ம பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். எப்படியாவது என்னை அபிஷேகியும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வியாதிகளை மாற்ற விரும்புகிறார். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை அகற்ற விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் 1978-80களில் ஊழியம் ஆரம்பித்து ஏறக்குறைய 10 வருடம் அவர்கள் இந்த தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடிந்தது. இந்த பொல்லாத சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அங்கே காணப்பட்ட ஊழியர் மத்தியிலே கிரியை செய்து அதை தடை உண்டாக்குனது. அதை இன்றைக்கு இந்த 3 நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் பெரியான இரக்கத்தால் அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் காலின் கீழே நசுக்கி இருக்கிறோம். அவர் தோற்று போனார். என் இயேசு சீயோனிலே ராஜா. எங்களுக்கு வெற்றி தந்தார், என் குடும்பத்துக்கு வெற்றி தந்தார், அந்த ஊழியத்துக்கு வெற்றி தந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுடைய குடும்பத்தில் வெற்றி தருவார், உங்களுக்கு வெற்றி தருவார். உங்களை எங்கேயாவது ஊழியத்திலே தோய்ந்திருக்கிறீர்களா, குடும்ப வாழ்க்கையிலே தோய்ந்திருக்கிறீர்களா, விசுவாச ஜீவிதத்திலே தோய்ந்திருக்கிறீர்களா, பலவிதமான போராட்டமா சாபிக்கப்பட்ட சத்துருவானவன், சாபிக்கப்பட்ட வலுசர்வன், அவன் ஒன்றுமில்லை. நாம் அக்கினியாய் மாறுவோம். அக்கினிக்கு பக்கத்துல அவர் வர முடியாது, முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. நம் இயேசு சீயோனிலே ராஜா. காசு வரும்போது நீங்க சொல்லிப்பாங்க, என் இயேசு சீயோனிலே ராஜா. நம்ம இயேசு சீயோனிலே ராஜா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சீயோனிலே ராஜா. இயேசு கிறிஸ்து சீயோனிலே ராஜா. இயேசு கிறிஸ்து சீயோனிலே ராஜா. பொல்லாத வலு சொர்பமே, அல்ல வலு சொர்பமே, பெரிய சோப்பான வலு சொர்பமே, நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். எல்லாரும் எழுந்தவர்களா. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?